உணவுக்காக வாழைத்தோப்புக்குள் புகுந்த காட்டு யானை சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது பற்றி அப்பகுதி மக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தோம். தகவல்களை விவரிக்கிறார் செய்தியாளர் சுரேஷ். நீலகிரி மாவட்டம் கூடலூரை சுற்றியுள்ள குடியிருப்பு பகுதிக்குள் புகுந்து காட்டு யானைகள் கடந்த சில நாட்களாக அட்டகாசம் செய்து வருகின்றன. அந்த வகையில் கூடலூர் நீதிமன்றத்திற்கு பின்னால் இருந்த பலா மரத்தில் இருந்த பழங்களை ஒற்றை ஆண் யானை பறித்து உண்ணும் சிசிடிவி காட்சி சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த யானையின் தந்தங்களில் ஒன்று மேல் பக்கமும் மற்றொன்று கீழ்ப்பக்கமும் எக்ஸ் வடிவில் வளைந்திருந்ததால் வனத்துறையினர் மிஸ்டர் எக்ஸ் என பெயரிட்டு அழைத்து வந்தனர். இந்த நிலையில் இன்று காலை உணவுக்காக தேன்வயல் பகுதியில் உள்ள வாழைத்தோட்டத்திற்குள் புகுந்த மிஸ்டர் எக்ஸ் யானை அங்கிருந்த ஆழமான சேற்றில் சிக்கிக் கொண்டது. பல மணி நேரமாக போராடியும் சேற்றிலிருந்து வெளியே வர முடியாத சூழலில் தந்தம் தும்பிக்கை முழுவதும் சேற்றில் மூழ்கியதால் யானை துடிதுடித்து உயிரிழந்தது. இந்த சம்பவம் குறித்து அந்த பகுதியைச் சேர்ந்த ரமேஷ்குமார் மற்றும் சிவகுமார் கூறுகையில், சேத்துல மாட்டி இறந்துருக்கு. நமக்கு வருத்தமாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி நடக்கக்கூடாது. இது காரணம் இவங்க என்ன அங்கிருந்து துரத்தி விடுறாங்க, சேரில் மாட்டிடுச்சு. இல்லை, இந்த யானை இறந்த சம்பவத்தில் வச்சு இனிமேல் இதுக்குன்னு தனி ஒரு டீமை அமைச்சு இந்த மாதிரி வயல் பகுதிகளை அனுப்பாமல் காட்டுக்குள்ளே அனுப்புனா மிருகமும் நல்லா வாழும், மனிதர்களும் நல்லா வாழும் என்பது கேட்டுக்கொள்கிறேன். அழகான தந்தங்களுடன் சுற்றி திரிந்த யானை பரிதாபமாக உயிரிழந்தது வனத்துறையை மட்டுமின்றி அப்பகுதி மக்களையும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. செய்தியாளர் சுரேஷ் வழங்கும் கூடுதல் தகவல். இந்த யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் விரட்டியிருந்தால் இந்த யானையின் உயிரை காப்பாற்றியிருக்கலாம் என்று கூறியுள்ளனர். தனது அழகான கொம்பு வைத்திருந்தாலும் அந்த கொம்பு மூலம் இதன் உயிர் பிரிந்தது மக்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கல்பனா. நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.